Hello everyone, welcome to Jetto Mastery. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் இன் C++. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் ஜாவால ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம பைத்தான்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், தென் C++ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம C++ல பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷனோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தலாம். ஸோ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், இதான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் படிக்கிறப்ப உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம், நேச்சுரல் நம்பர்ஸை சம் பண்ண போறோம். இதுதான் நம்ம கொஸ்டின். இப்போ கொஸ்டினை ஃபுல்லா நம்ம ரீட் பண்ணிடலாம். Sum of natural numbers. Given a natural number n, find the sum of all natural numbers from 1 to n. Sample input 4, sample output 10. Okay. இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்த சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றப்ப கொஸ்டின்ல நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம், நேச்சுரல் நம்பர்ஸை சம் பண்ண போறோம். நேச்சுரல் நம்பர்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. 1ல இருந்து எனக்கு 1 2 3 4 till எனக்கு லாஸ்ட் வேல்யூ என்ன இருக்கலாம், நம்ம இன்ஃபினிட்டி, பாசிட்டிவ் இன்ஃபினிட்டினா அது கூட ஒரு நேச்சுரல் நம்பர் தான். ஓகே, சோ அப்போ 1 2 3 4. இப்போ நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 நமக்கு தெரியும். யூசர் இன்புட் 4னு கொடுத்திருந்தாங்க இல்லையா, 4னு கொடுத்தப்ப எனக்கு என்ன அவுட்புட் வந்துச்சு, என்னோட அவுட்புட் 10. இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட். எப்படி 4னு கொடுத்தா 10 வரும் அப்படின்னா, which is nothing but இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். 1 plus 2, 1 plus 2, 2 plus 3, 2 plus 3, 3 plus 4, 3 plus 4, which is equal to, எனக்கு என்ன ஆன்சர் வருது, 4 plus 3, 7, 9, 10. அவ்வளவுதான். ஸோ அப்போ எனக்கு 1ல இருந்து டில் யூசர் என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூ வரைக்கும் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் நான் ஆட் பண்ணிட்டே வந்தேன் அப்படின்னா அதுதான் என்னோட சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ அப்போ இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட் ஓவர். இப்போ இந்த கான்செப்டை நம்ம ப்ரோக்ராமா கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதாங்க ப்ரோக்ராமே. ஓகே, ஸோ இது எப்படி பண்றதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும், இந்த சம் வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், இனிஷியலா சம் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, என்ன பர்பஸ்க்கு இங்க சம் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறோம், ஏன் வேற வேல்யூ எடுக்க கூடாதான டவுட் இருக்கும். ஆக்சுவலா சம் அப்படின்னு வந்தப்ப இது என்ன ப்ரோக்ராம் ஆயிருச்சு, ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் ஆயிருச்சு. நம்ம ஒரு வேல்யூஸை ஆட் பண்ண போறோம் அப்படின்னா இனிஷியல் வேல்யூ கண்டிப்பா 0ன்னு தான் எடுக்கணும். இது என்ன ரூல், என்ன பர்பஸ்க்கு நான் இப்படிதான் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா இதுதான் ரூல், இப்படிதான் பண்ணணும். என்ன ரீசன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 2ன்ற வேல்யூ எடுக்கிறேன், 2 கூட ஒரு எக்ஸ்ன்ற வேல்யூ ஆட் பண்ணி எனக்கு 2வே அவுட்புட் வேணும்னு நான் கேட்கறேன். அப்ப என்ன எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், 2 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா எனக்கு 2வே கிடைக்கும், கண்டிப்பா அது 0 மட்டும் தான். வேற எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் எனக்கு 2வே கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஓகே, ஒரு லார்ஜர் நம்பர் எடுத்துக்கலாமே, நம்ம ஒரு 1 lakh அப்படின்ற வேல்யூ எடுக்கிறேன். இப்போ இந்த 1 lakh கூட நான் எக்ஸ்ங்கிற வேல்யூ ஆட் பண்ணேன், எனக்கு ரிட்டர்ன் என்ன வேல்யூ வரணும், சேம் எனக்கு 1 lakh அப்படிங்கிற வேல்யூவே எனக்கு வேணும். அப்ப எக்ஸ் கூட 1 lakh கூட எந்த வேல்யூ ஆட் பண்ணா எனக்கு 1 lakh கிடைக்கும், அதுவும் 0 தான். அப்போ சிம்பிளா இந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிருச்சா. அடிஷன் அப்படின்னு எடுத்தாச்சு அப்படின்னால நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் வேல்யூ கண்டிப்பா 0ன்னு தான் எடுத்துக்கணும். இந்த எக்ஸ் வேல்யூ தான் இங்க நம்ம சம் அப்படின்னு எடுத்தாச்சு. ஓகே, தென் இப்போ இனிஷியல் வேல்யூ நமக்கு 0ன்னு தெரியும். அப்ப அதை எப்படி சால்வ் பண்ணிடலாம், 0 பிளஸ் இந்த 1 வேணும் நமக்கு, கரெக்டா, 1 பிளஸ் நெக்ஸ்ட் எனக்கு 2 பிளஸ் நெக்ஸ்ட் எனக்கு 3 பிளஸ் யூசர் 4 வரைக்கும் கொடுத்திருந்தாங்க இல்லையா, 4. ஸோ இதோட அவுட்புட் தான் எனக்கு 10. அப்போ சம் வேல்யூ 0ன்னு எடுத்தாச்சு. இப்போ எனக்கு 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்கிற எல்லா வேல்யூஸும் ஆக்சஸ் பண்ணா அதை எப்படி பண்ணலாம், அதுக்கு தான் நமக்கு ஒரு ஃபார் லூப் இருக்கே. ஸோ ஃபார் int I equal to 0, சாரி, இனிஷியலா நம்ம என்ன எடுத்துக்கலாம், 1 எடுத்துக்கலாம். ஏன்னா நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. I equal to 1, I less than or equal to n. ஏன்னா எனக்கு 4ன்னு கொடுத்தா எனக்கு 4 இன்க்ளூட் ஆயிருக்கணும், தென் I பிளஸ் பிளஸ். அவ்வளவுதான் guys. இப்போ சம் கூட நான் என்னோட I வேல்யூ ஆட் பண்ணிக்கிறேன், சம் ஈக்குவல் டு I. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும், ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல I வேல்யூ 0, ஸோ சம் வேல்யூ என்னவா இருக்க போகுது, 0வா தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல என்னோட I வேல்யூ, சாரி, ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல என்னோட I வேல்யூ 1, ஸோ 0, சம் பிளஸ் 1. செகண்ட் ஐட்ரேஷன்ல என்னோட I வேல்யூ 2, ஸோ ஈக்குவல் டு 2. தேர்ட் ஐட்ரேஷனுக்கு 3, ஃபோர்த் ஐட்ரேஷனுக்கு 4. இப்போ ஃபைனலா எனக்கு என்ன வேல்யூ வந்துடும், ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் முடிகிறப்போ வேல்யூ 1ன்னு இருக்கும், செகண்ட் ஐட்ரேஷன் முடிகிறப்போ வேல்யூ 3ன்னு இருக்கும், அண்ட் தென் தேர்ட் ஐட்ரேஷன் முடிகிறப்போ வேல்யூ 6ன்னு இருக்கும், 3 plus 3 6. ஃபைனலா 6 plus 4 அப்படின்னா எனக்கு 10 அப்படின்ற ஒரு ஆன்சர் சம்மில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அப்போ என்ன பண்றேன், ஃபைனலா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து சி அவுட்ல சம் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ரோக்ராம் ஓவர். அவ்வளவுதான் கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்,
கம்பைலரை போய் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, சி பிளஸ் பிளஸ். இப்போ இதெல்லாம் நமக்கு வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும். ஸோ அதுக்கு ஒரு இன்டீஜர் n, தென் எனக்கு இன்புட் வாங்கிக்கலாம். சி இன் nல இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இன்னொரு வேல்யூ வேணும் இல்லையா, சம்ன்ற ஒரு நம்பர். ஸோ கமா சம். சம்ல இனிஷியலா என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருந்தோம், 0. ஸோ சம் ஈக்குவல் டு 0. தென் ஒரு ஃபார் லூப் எடுத்துக்கலாம். int I equal to natural number starts from 1. So I equal to 1. Then I less than n. less than என்ன, இல்ல எனக்கு n-ம் ஈக்குவல், n வரைக்கும் எனக்கு வரணும், n-ம் இன்க்ளூட் ஆயிருக்கணும். ஸோ I less than or is equal to n, I plus plus. ஃபார் லுக்கு அப்புறம் நான் ஒரே லைன் எழுத போறேன், அதனால கர்லி பிரேசஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. சம் plus equal to n-ஓட I வேல்யூ. ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன பண்ணிடலாம், cout யார் பிரிண்ட் பண்ணலாம், என்னோட சம் வேல்யூ பிரிண்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். யூசர் இன்புட் 4ன்னு கொடுத்தா எனக்கு என்ன வரணும், 10ன்னு வரணும். என்ன, ஓகே, செமிகோலன் ரன். 10. அதே யூசர் இன்புட் 5ன்னு கொடுத்தா 10 + 5 15. அவ்வளோதான், ப்ரோக்ராம் சிம்பிள். நம்ம எக்ஸ்பர்ட் டீம் என்ன சொல்றாங்க, சால்வ் த ப்ராப்ளம் ஹியர். ஓகே, சால்வ் பண்ணிட்டா போச்சு. நம்ம சால்வ் பண்ண ப்ரோக்ராமை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். கம்பைல் டெஸ்ட் கோட், evaluating ஓகே, sample test case passed, submit code. அவ்வளோதான் கைஸ், ரிசல்ட் அக்செப்டட். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் நமக்கு பாஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இது நம்மளோட சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான ப்ரோக்ராம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராமை நெக்ஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் பாய், தேங்க்யூ.